வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை முடிவுக்கு வந்த காத்திருப்பு. மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலயமா கலைஞர் மகளிர் உரிமை தொகையை நிறைய நபர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி அப்ளை பண்ண பட்சத்தில் இப்போ வரைக்கும் ஜூலை 15ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டீமில் அப்ளை பண்ணவங்க இப்போ வரைக்கும் தகவல் எதுவும் வரவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு தகவலை இன்னைக்கு நம்மளுடைய தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை முடிவுக்கு வந்த காத்திருப்பு என்னன்னு பார்க்கலாம். புதிதாக 17 லட்சத்திற்கும் அதிகமானோர் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அவர்களில் பார்த்தீங்கன்னா 9 லட்சம் பேர் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நமக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது விண்ணப்பம் செஞ்ச 17 லட்சம் பேரில் பார்த்தீங்கன்னா 9 லட்சம் பேர் இது வரைக்கும் தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு கல ஆய்வின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மகளிர் உரிமை தொகை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தீபாவளி பரிசாக அவர்களது வங்கி கணக்கில் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே 1000 ரூபாய் அப்படிங்கிறது வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, போன டைம் அதாவது 2023 இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடக்கமான பொழுது செப்டம்பர் 15ஆம் தேதி தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட் போட்டாங்க. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டியூ ஒரு ஜூலை 15ஆம் தேதி முகாம் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அதுலேருந்து 45 நாளுக்குள்ள தீர்வு காணப்படும் அவங்க சொன்ன தகவலின்படி இந்த செப்டம்பர் 15 சில பேருக்கு அதிர்ச்சிகரமாக முன்கூட்டியே 1000 ரூபா அமௌண்ட் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருந்தோம். ஏன்னா அப்படி தான் வட்டாரங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த மாதம் 15ஆம் தேதி 1000 ரூபாய் அப்படிங்கிறது தகுதியாக இப்போ அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற பர்சனுக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் அப்படிங்கிறத ரொம்ப அதிகாரப்பூர்வமாக துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளர்களுடைய எண்ணிக்கை 1.24 கோடியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இது போல உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இது சம்மந்தமாக சந்தேகம் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நன்றி.